தேவரின் வரலாறு மற்றும் சிறப்புகள். தேவர் எனும் தெய்வம். பிறப்பு 1908 அக்டோபர் 30. இறப்பு 1963 அக்டோபர் 29 அதிகாலை 4:50 மணிக்கு பிறந்த நாளுக்கு ஒரு நாளுக்கு முன் காலமானார். பிறந்த இடம் ராமநாதபுரம் மாவட்டம், பசும்பொன்னை அடுத்த புளிச்சுகுளம் என்ற கிராமம். தாயார் இந்திராணி அம்மாள். தந்தை உக்கிரபாண்டிய தேவர். வாழ்ந்த நாட்கள் 20,075. அதில் சிறையில் கழித்த நாட்கள் 4000. ஆன்மீகவாதியாக வாழ்ந்தவர். காமராசரை முதன்முதலில் தேர்தலில் அறிமுகப்படுத்தியவர் தேவர். தேவரை சாதிய தலைவராக சித்தரிக்க நினைத்த காங்கிரசின் சூழ்ச்சி முறிந்தது. தேவரின் தொகுதியில் வெறும் 18,000 வாக்குகள் மட்டுமே அவரின் சமூகத்தை சார்ந்தவர்கள். ஆனால் 2 இலட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் எப்போதும் வெற்றி பெறுவார். அரசு அலுவலகங்களில் தலைவர்கள் புகைப்படத்தோடு தேவர் திருமகனாரின் புகைப்படத்தையும் வைக்க எம்ஜிஆர் முதல்வராக இருக்கும்போது உத்தரவிட்டார். ஆனால் இதுவரை செயல்படுத்தப்படவில்லை. ஒரு பிரபலம் தேவரை பற்றி இப்படி சொல்கிறார். தேசியபக்தி தெய்வபக்தி இரண்டிலும் ஒப்பில்லாதவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். தேவர் என்றாலே அவரைத்தான் குறிக்கும். எழுந்தால் நடந்தால் பேசினால் அவர் சண்டமருதம். என் இளம் வயதில் அவரை ஒரு சில முறை பார்த்திருக்கிறேன். பலமுறை அவரை பற்றி பிறர் சொல்ல கேட்டிருக்கிறேன். தமிழ்நாட்டின் அரசியல் ஆன்மீக வரலாற்றில் அவர் ஒரு தனி சகாப்தம். ஒரு முறை சீனிவாச ஐயங்கர், அந்த காலத்து பிரபல வக்கீல் பெரும் தலைவர் மகன் வழி பேரனோடு பேச நேர்ந்தது. சீனிவாச ஐயங்கர் மகன் வழி பேரன் அந்த பிரபலத்திடம் சொன்னார், தேவர் அவர்களின் தகப்பனார் பெரும் ஜமீன்தார், நிறைய நிலப்புலன்கள் உண்டு. சொத்து வில்லங்கம் தொடர்பாக தேவரது வழக்குகளை என் பாட்டனார் எடுத்து நடத்தினார். அதாவது 1927 காங்கிரஸ் மகாநாடு சென்னையில் நடக்கிறது. பெரிய தலைவர்கள் எல்லாம் சென்னைக்கு வந்தனர். மாநாட்டின் பொறுப்பாளர் என் பாட்டனார் வக்கீல் சீனிவாச ஐயங்கர். அந்த சமயத்தில் சொத்து வழக்கு சம்பந்தமாக தேவர் அவரை சந்தித்தார். அவரோ மாநாடு இருக்கிறது, 4 வழக்கை பார்க்க நாட்கள் ஆகும் என்கிறார் சீனிவாச ஐயங்கர். தேவரை பார்த்து உரிமையுடன் அதே சீனிவாச ஐயங்கர் கேட்கிறார். தேவர், ஆமாம், 4 நாட்கள் சென்னையில் தானே இருக்கப் போகிறீர்கள்? ஆமாம் என்கிறார் தேவர். அப்படி என்றால் என் விருந்தினர் ஒருவருக்கு உதவியாய் இருக்க வேண்டும் என வேண்டுகோள் இடுகிறார் சீனிவாச ஐயங்கர். தேவரும் ஏற்றுக்கொள்கிறார். சீனிவாச ஐயங்கர் சொன்னது போல அவர் அந்த விருந்தினருக்கு உதவியாய் இருந்தார் மற்றும் அந்த விருந்தினருக்கும் அவருக்கும் பெரும் நட்பு ஏற்பட்டது. அவர் தனது மாநிலத்துக்கு தேவரை அழைத்து சென்றார். தனது அன்னையிடம் உனது கடைசி மகன் வந்திருக்கிறான் என்று தேவரை காட்டினார். அவர் வேறு யாருமில்லை, நம் நேதாஜிதான். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தான். இந்த சம்பவத்தை சீனிவாச ஐயங்கர் பேரனிடம் அறிந்தவர் வேறு யாருமில்லை, நல்லி குப்புச்சாமி செட்டியார் தான். நல்லி சில்க்ஸ், சென்னை. ஆதாரம்: பசும்பொன் தேவர் கட்டுரைகள், புத்தகம் குமரன் பதிப்பகம். அணிந்துரையில் திரு. நல்லி குப்புச்சாமி செட்டி, நல்லி சில்க்ஸ் இவ்வாறு விளக்குகிறார். தேவர் ஜாதியவாதி அல்ல, தேசிய தலைவர். 1937 இல் நடந்த சட்டசபை தேர்தலில் இராமநாதபுரம் ராஜா சேதுபதி ஜஸ்டிஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டார். அவரை தோற்கடிக்க தேவர் ஒருவரால் தான் முடியும் என்று கருதிய காங்கிரஸ் வல்லபாய் பட்டேல் மூலம் தேவரை வேட்பாளராக களமிறக்கியது. மதுரையிலிருந்து ராமநாதபுரம் சென்று நாமினேஷன் செய்யும் கடைசி நாளன்று 30 நிமிடம் இருக்கும் போது கலெக்டரிடம் தேவர் நாமினேஷன் தாக்கல் செய்தார். அந்நாளில் சேதுபதியை எதிர்ப்பது சாதாரணமானது அல்ல. இராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி என்பது இராமநாதபுரம், பரமக்குடி, முதுகுளத்தூர் தாலுகாக்கள் அடங்கியது. அன்று பட்டா வைத்திருப்பவர்கள் மட்டுமே ஓட்டு போட முடியும். அந்த பட்டாவை வழங்கியது சேதுபதியின் சமஸ்தானம். வடக்கே கோடிக்கும் லட்சத்திற்கும் அதிபதியாக உள்ள சேட்டுகள் எல்லாம் இராமேஸ்வரம் வந்து ஆலய வழிபாடு நடத்திவிட்டு சேதுபதி அரண்மனையாகிய இராமலிங்க விலாசத்திற்கு போய் சேதுபதியின் பாதம் தொட்டு சேது மகாராஜுக்கு நமஸ்காரம் என்று வணங்கினால் தான் இராமேஸ்வரம் யாத்திரை பூரணம் பெற்றதாக ஐதீகம். இப்படிப்பட்ட பாக்கியத்தை, அனுக்கிரகத்தை பரம்பரையாக பெற்றவர் இராமநாதபுரம் ராஜா. முற்றுப்புள்ளி. அவரை எதிர்த்து தேர்தலில் நிற்பது என்பது நினைத்து பார்க்கவே நெஞ்சு நடுங்கும் ஒன்றாகும். சமஸ்தானத்திற்கு கட்டுப்பட்டு வரி செலுத்தும் பட்டாதார்கள் சேதுபதியை எதிர்த்து எப்படி ஒட்டு போடுவார்கள்? எனவே தேவரின் தோல்வி உறுதி, சேதுபதியின் வெற்றி நிச்சயம் என்று ஜஸ்டிஸ் கட்சி நம்பியது. ராஜாவை எதிர்த்து தேர்தலில் நிற்கும் தேவருக்கு வாய்ப்போட்டு சட்டம், அரசியல் பற்றி பேசக்கூடாது என்று ஆங்கிலேய அரசு தடை செய்திருந்தது. தேவருடைய தந்தையார் உக்கிரபாண்டிய தேவர் சேதுபதிக்கு ஆதரவாக ஊராக போய், என் மகன் நமது ஜாதி தலைவரை எதிர்க்கிறான், அவனுக்கு ஓட்டு போடாதீர்கள், சேதுபதி மகாராஜாவுக்கு வாக்களித்து ஜாதி பெருமையை காப்பாற்றுங்கள், ராஜபக்தியை ராஜவிசுவாசத்தை காட்டி என் மகனை தோற்கடியுங்கள் என்று தீவிர பிரச்சாரம் செய்தார். இவ்வளவுக்கும் பிறகு அனைத்து சமுதாய மக்களின் ஆதரவினால் ராமநாதபுரம் ராஜா சேதுபதியை தோற்கடித்து பசும்பொன் தேவர் வெற்றி வாகை சூடினார். இந்த வெற்றியின் மூலம் தேவர் ஜாதியவாதி அல்ல, அனைத்து சமுதாய மக்களின் தேசிய தலைவர் என்று நிரூபணமாகிறார். தமிழ் வைத்தியம் பற்றி தேவர். அக்காலத்தில் வைத்தியர் ஒருவர் தெருவில் கீரை விற்கும் ஒருவனை பார்த்து, அவன் கீரையோ கீரை என்று கூறும் குரலை கேட்டு பக்கத்து மனிதரிடம், இவன் இன்னும் 3.25 நாழிகைக்குள் இறந்து போவான், இவனை சீக்கிரம் வீட்டிற்கு போகச் சொல்லுங்கள் என்று சொன்னபடியே அவன் வீட்டிற்கு அனுப்பப்பட்டான். அவனும் அப்படியே இறந்தான் என்று தமிழ் வைத்தியத்தில் ஆதாரத்துடன் கூறப்படுகிறது. ஒருவனின் குரலின் ஒலி வைத்தே அவனது உடல் நிலை சொல்லும் உயர்ந்த முறை பெற்றது தமிழ்.
இன்றைக்கு உயர்ந்த வைத்தியர்கள் என்று சொல்லுகிற டாக்டர்கள் எல்லாம் போதிக்கின்ற சுகாதாரத்தை ஆசாரக்கோவை என்ற சிறுநூல் அன்றே போதித்திருக்கின்றது. பஸ்பம், சுண்ணம், திராவகம், கஷாயம், செந்தூரம் என்ற முறைகள் அனைத்தும் தெளிந்து தேர்ந்து அதுமட்டுமல்லாமல் உலோகங்களை மாற்றும் திறமையும் பெற்றிருந்தது தமிழ்.